अस्सलाम वालेकुम फ्रेंड्स इनकी நம்ம கிச்சன்ல ரொம்ப டேஸ்டியான ரொம்பவே ஹெல்தியான ஆட்டுக்கால் பாயா நம்ம வீட்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றதுதாங்க பார்க்க போறோம் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நம்ம வீட்ல இத வந்து ஈஸியா எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படினு பார்க்கலாம் அதுக்கு வந்து இன்னைக்கு நான் ஒரு ஆட்டுடைய கால் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ போல எலும்புமே எடுத்து வச்சிருக்கேன் சோ ரெண்டு ஆட்டுக்கால் வாங்கலாம்னு பிளான் பண்ணிருந்தோம் ஒரு ஆட்டுக்கால் தான் கிடைச்சிச்சு அதனால வந்து கூடவே வந்து 1/2 கிலோ போல மட்டன் எலும்பு வாங்கி வச்சிருக்கோம் இது ரெண்டையும் சேர்த்து இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க குக்கர்ல வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கால் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த எலும்பு எந்த அளவுக்கு மூழ்கி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுக்கலாம் இதில் வந்து உப்பு எதுவும் சேர்க்காதீங்க நம்ம உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா கால் வந்து ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம உப்பு சேர்க்காம வேக வச்சோன்னா ஒரு 4 விசில் 5 விசிலில் வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பாயா செய்யும் பொழுது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் 5 விசில் தான் வச்சுருக்கேன் அதிலே வந்து கால் வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு நம்ம கால் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா அழுத்தி பார்த்தீங்கன்னா கால் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கா நம்மளுக்கு செக் பண்ணிக்கலாம் இது போல் ஃபஸ்ட் நம்ம காலை ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம பாயாவுக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்துட்டு 10 போல் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்து செய்யும்போது பாயா நல்லாயிருக்கும் 2 பட்டை 3 கிராம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1 கப் அளவுக்கு வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக செவந்து வரணும் அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் செவந்ததுக்கப்புறமா இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 3 தக்காளியும் சேர்த்துக்கலாம் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம தக்காளி கூடவே மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து வதக்கும் பொழுது ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கி வந்துடும் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 போல் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு தக்காளி வந்து நல்லா ஜூஸியாக வதங்கி வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலா கருகிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு இதையுமே வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது போல் மசாலாவை நல்லா வதக்குனதும் நம்ம வேக வச்சுருக்கிற கால் இருக்கு இல்லையா அதை அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் கால் வேக வச்சு அந்த தண்ணி கூடவே சேர்த்துட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு 5-6 நிமிஷம் போல் இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும் அப்புறம் இந்த காலோடைய ஃப்ளேவர் எல்லாமே வந்து நம்மளுக்கு பாயால் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேங்க சூப்பராக வந்து வாசமாக இருக்குது இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாதுங்க ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சிச்சின்னா போதும் இப்போ லாஸ்ட்டாக அதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகளையும் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டியான அட்டகாசமான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் நம்மளுடைய லுக் பிஃபோர் குக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது போய் பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ